பேசிய மௌலானா சுல்தான் மஹமூத் அவர்கள் அழகாக குர்ஆனை பற்றி எவ்வாறு சிந்திக்க வேண்டும் என்பதை அழகாக விளக்கினார்கள். தற்போது கள்ளக்குறிச்சியிலிருந்து வந்திருக்கும் மௌலானா இக்ராமுல்லா மக்கள் அவர்கள் மனித அமலும் கபரின் செயலும் என்ற தலைப்பில் பேசுவார்கள். மனித அமல் கபரின் செயல் இந்த தலைப்பில் அவர் பேசுவார். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد وما الحياة الدنيا إلا متاع الغرور. صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم عن عائشة رضي الله تعالى عنها إن للقبر لغطة وصدق رسوله النبي الكريم. அளவற்ற அருளாளனும் மிகற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்வோமாக. ஆத்மீகத்தின் ஞானியார் உலகத்தின் முத்துச்சொடராக வந்ததற்கு அன்னதனமான ரசூலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை அன்பு சகானம் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள் மற்றும் முஃமினான முஸ்லிமான சமுதாய மக்கள் அனைவரும் குறிப்பாக நல்ல விஷயங்களை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் வற்றாத கடமையாக இன்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு மனிதனின் அமலும் கபரின் செயலும். பொதுவாக உலகத்தில் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவை தேடி நகர்ந்தே ஆகணும். அது தெரிந்த விஷயம். மனிதன் உலகம் என்ற ஒன்றினை மனிதன் பிறந்து விட்டால் கபர் என்ற ஒரு முடிவை தேடி மனிதன் போயே ஆக வேண்டும். அது தெரிந்த விஷயம். அதற்கு இடைப்பட்ட நிலையில் உண்டான இந்த உலகத்தின் வாழ்க்கை, நம்முடைய அமல்கள் என்ன, இந்த உலகம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய நிலைமைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். நிறைய பெருமானாரிடம் சகாபாக்கள் சில அறிவுபூர்வமான கேள்விகள் கேட்பது, சில விஷயங்களை தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே சஹாபாக்களை அல்லாஹ் அப்படி அமைத்துக் கொடுத்தார். அந்த சஹாபாக்கள் அப்படி அமைவது நமக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய பாக்கியம். நபிகளார் எத்தனையோ அறிவுபூர்வமான கேள்விகள் தான் கேட்டது உண்டு. நபிகளார் ஒரு சஹாபி என்று கேட்டார், யார் சொல்லலாம், உலகம் உலகம் துன்யா துன்யா என்று சொல்கிறார்களே, அந்த துன்யாவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அந்த துன்யாவை நாம் எப்படி பார்க்கலாம்? அந்த துன்யாவை நாம் எப்படி பார்க்கலாம்? ஏன்னா நமக்கு உலகம் உலகம் என்பது சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாம் முடிவு செஞ்சுட்டு அடுத்த எதுவுமே நம்ம முன்னாடி தெரியவில்லை. மூத்துக்கிறதோ மறந்துட்டோம். உலகம் உலகம் இருந்துட்டே இருக்கு. அல்லாஹ் மறந்துதான், ரசூலுல்லாஹ் மறந்துதான், குர்ஆனை மறந்துதான், அவங்களெல்லாம் மறந்து உலகம் என்ற ஒரு முறையே இருக்கு. அதனால சஹாபாக்கள் கேட்டால் உலகம் என்றால் என்ன? நபிகள் பெருமானார் அழகான ஒரு வார்த்தையை பதில் சொன்னார்கள். தூங்குபவன் கனவு காண்பதை போல. உலகம் என்பது தூங்குபவன் கனவு காண்பதை போல. கனவு எப்படிதான் நான் இங்கதான் தூங்கிட்டு தூங்கி இருக்கிறாம அமெரிக்காவில் ஜனாதிபதியாக அந்த உரையாற்ற மாதிரி கனவு காணும். கனவுல இல்லாம முடியும். வீட்டுக்கு வந்து அதே கட்டளை அதே கடையை உருண்டுகிறார். ஏன்னா நமக்கு கனவு என்பது அவ்வளவு சர்வசாதாரண விஷயம். கடலில் அடைய முடியாததுதான் அடைஞ்சு. ஒரு மனுஷன் கூலி தொழிலாளர் ஒரு இறங்க ஒரு எண்ணெய் தூக்கிட்டு வந்தார். உடனே கூலி தொழிலாளர் நான் தான் எண்ணெய் தூக்கிட்டு வரேன். கூலி எவ்வளவு 30 ரூபா. சரி 30 ரூபா எண்ணெய் தூக்கிட்டு வந்தார். எண்ணெய் தோலை தூக்கி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கும். தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அவனுடைய கூலி 30 ரூபா ஞாபகம் இருந்துட்டே இருந்துச்சு. இவன் தூக்கிட்டே போகணும்னு நினைச்சிட்டே போனான். நீங்க 30 ரூபாய் நம்ம கிடைக்குது. இது 30 ரூபாய் 10 ரூபாய் வீட்டுக்கு போட்டு 20 ரூபாய் கடைக்கு போய் 2 கோழி ஆகும். இவன் தூக்கி நடந்துட்டே இருக்க நடக்கும் போது கொண்டு போய் 2 கோழி ஆகும். அந்த 2 கோழி வாங்கி வீட்டுல அழகாத்து வச்சு ஒரு கோழி பண்ணியே ஆகிட்டு
அந்த கோழிக்குட்டியை வளர்த்து வளர்த்து அதுல லாபத்தை பார்த்து 2 ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு 2 ஆட்டுக்குட்டி வாங்கிட்டு வளர்த்து ஒரு பெரிய ஆட்டுக்குட்டியே வச்சு அந்த ஆட்டுல நல்ல பணம் சம்பாதிச்சு 2 மாடை வாங்கி விடும். மாடை நல்ல வளர்த்து ஒரு மாட்டு பண்ணையே உருவாக்கிடும். ஒரு மாட்டு பண்ணை உருவாக்கி நல்ல பால் கறந்து நல்ல சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு நல்ல பெரிய பணக்கார வீடா இருக்கு. பணக்காரனா இருக்கிற ஏரியாவில் பணக்கார பெரிய வீடா இருக்கு. எல்லாம் தோல்ல எங்கிட்டு தூக்கிட்டே இருக்கான். தூக்கி போகும்போதே எல்லாம் என்னுடைய நினைப்பு 30 ரூபாய் வச்சு கோழி ஆடு ஆடுல மாடு மாட்டிலே செல்வம் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப செல்வம் வந்தாச்சு. செல்வம் வந்ததுக்கு பின்னாடி இந்த ஊர்லயே எவன் பெரிய பணக்காரனோ எவன் அழகான பொண்ணு இருக்கோ அந்த பொண்ணை திருமணம் முடிக்கணும். அந்த பொண்ணை திருமணம் முடிச்சாச்சு. அந்த பொண்ணை திருமணம் முடிச்சு அந்த பெண்ணோட நமக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தையும் பிறந்தாச்சு. குழந்தை ஆசையாக எடுத்து முட்டும் குடிஞ்சா 7 கிணத்துல போய் உடச்சு வீணா போனா 30 ரூபாய் கூலிக்கு 300 ரூபாய் என்ன தின்ன உடச்சுட்டேன்னா இவன் திரும்ப கொடா வீணா போனா உனக்காக 300 ரூபாய் எனக்கு கோழி பண்ண போச்சு, ஆட்டு பண்ண போச்சு, மாட்டு பண்ண போச்சு, என் வீடு போச்சு, என் கொண்டாட்டி போனா, என் பிள்ளைக்கு போனா, ஆசையான முத்தமும் போச்சு. நம்ம கனவுகள் அவ்வளவு முக்கியத்துக்கு ஒரு நொடி நடக்கும் 10 அடிக்குள்ள அவனுக்கு அவ்வளவு உயரம். கனவுகள் அடைய முடியாதது இளமடையார் நபிகள் பெருமானார் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உலகம் கனவை கொண்டு தூங்குபவனுடைய கனவை கொண்டு கனவில் எதையெல்லாம் காண முடியுமோ அத்துணையில் காண வேண்டும். ஆசை வரும் அதுதான் உலகம். அதுதான் உலகம். சைத்தான் அப்படித்தான் கொடுப்பான். சம்பாதிக்கும் ஆரம்பத்திலேயே இதுதான் உனக்கு நிரந்தரம், உனக்கு வீடு சொந்தம், உனக்கு மனைவி சொந்தம், உனக்கு குழந்தை சொந்தம், உனக்கு பேரன் சொந்தம், உனக்கு பேச்சு சொந்தம், உனக்கு இந்த ஊர் சொந்தம், உனக்கு இந்த தோல் சொந்தம், நீ தான் இந்த நாட்டிற்கு ராஜா என்ற எண்ணத்தை சம்பாதிக்கும் ஆரம்பத்திலேயே கொடுப்பான். அதுதான் சைத்தான், அதுதான் உலகம். அதனால் உலகம் கனவு காண்பதற்கு சமம் பண்ணாங்க. நபிகள் பெருமானார் சும்மா சொல்லவில்லை, எல்லோருமே அனுபவித்திருக்க வார்த்தை, எல்லோரும் அனுபவித்த வார்த்தை. நாம இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கிறோம். நாம் மட்டும் அல்லாஹ் ஓடுறோம். வாழ்நாளில் ஒரு நிமிடம் அல்லாஹை முழுமையாக நினைத்து பார்த்தால் அதுவே நம்முடைய வாழ்க்கையை ஆச்சரியம். அல்லாஹை மறந்து உலகம் ஓடுகிறோம். ஏன்னா உலகம் அப்படித்தான். நபிகள் பெருமானார் சொன்னது, குர்ஆன் சொன்னது. அதெல்லாம் உலகம் ஏமாற்றும், நாம் ஏமாந்து கொண்டிருப்போம். நாம் என்ன நபிமார்களே ஏமாந்தார். அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்வில் ஒரு சுவையான நிகழ்ச்சி குறிப்பிடப்படும். அதற்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாமும் சந்திக்கிறார். சந்திச்சு இருவரும் நட்பாக பேசுகிறார். பேசும்பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னார், நீங்கள் நான் இப்ப நட்பு இதா சந்திக்கிறோம், பின்னால் ஒரு நேரம் ஒரு ரூப வாங்கத்துக்கு வருவீங்கள அப்படின்னா நாம ரூப வாங்கிட்டு நான் தான் வருவேன். அப்ப யாக்கூப் சொன்னாங்க, நீங்க ரூஹ வாங்க வர்றது சரிதான், ரூஹை வாங்க வருவதற்கு முன்னால் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்துவிட்டு வாருங்கள், என்கிட்ட ஒரு அடையாளத்தை அனுப்பி கொடுங்க, நான் வந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு அடையாளம் கொடுத்துட்டு சிக்னல் கொடுத்துட்டு வாங்க, நான் அதுக்கு கொஞ்சம் தயாராகிக்கிறேன். நமக்கு அந்த வாய்ப்பு நான் உடனே சொல்லுவோம், வாங்க வரும்போது நான் நல்ல கல்யாணம் முடிச்சு நான் கொண்டாடிக்கிறேன், சந்தோஷமா இருந்து எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிஞ்சு ஒரு 90-95 வயசு இருந்துச்சா வாங்க நான் சொல்லி வைப்போம். யாருக்கும் சொன்னாங்க, வாங்க வரும்போது கொஞ்சம் நான் எந்த நிலையில அல்லாஹ்வை தேடி புறப்படணும், அதனால் நான் அல்லாஹ்வை தேடி ஆனந்தமாக இருக்கும்போது வாங்க, அதற்கு முன்னால் வருவதற்கு முன்னால் ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு வாங்க. காலேஜ் சென்றது யாருக்கும் தேடி இஸ்ராயேல் வந்தாங்க. வந்து கேட்டாங்க, என்னங்க சும்மா வந்துக்கிறீங்க, நட்பா சந்திக்க வந்துக்கிறாங்க. யாருக்கும் என்ன சொன்னாங்க, விளாடுறீங்களா, ஒரு நேரம் தான் ஒரு மனுஷன் நட்பா சந்திக்கலாம், இப்ப ரூட் எடுக்க வந்தாங்க. கேட்டாங்க, நாங்க தான் மனுஷன் சொல்லிட்டு மாறி செய்வோம், நாங்க தான் மனுஷன் சொல்லுவோம், அடுத்த செகண்டே மாற்றிடுவோம். எங்க நாளும் அப்படி நீங்க மறைச்சு நீங்க மாறி செய்யலாமா, நான் இல்லைங்க மாறி செய்ய உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லி அனுப்புறேன். அன்னைக்கே வரவும் இல்ல வரதுக்கு முன்னாடி அடையாளத்தை கொடுத்துட்டு வாங்க, அனுமதி வாங்கி வாங்க சொன்னா இல்லையா, ஏன் அனுமதி வாங்கல, ஏன் அடையாளத்தை சொல்லல. அதுக்கு யாக்கூப் பார்த்து சொன்னாங்க, யார் சொன்னது நான் அடையாளத்தோடு வரவில்லை, 3 தடவை உங்களுக்கு அறிவிப்பு செஞ்சுட்டு 4வது தடவை வந்திருக்கிறேன், 3 அறிவிப்பு கொடுத்துட்டு 4வது வந்திருக்கிறேன். நீங்க ஒரு அறிவிப்பு கேட்டீங்க, நான் 3 அறிவிப்பு கொடுத்து 4வது அறிவிப்பு வந்திருக்கிறேன். ஆச்சரியமா இருக்காங்க, அறிவிப்பே வரல, நீங்க 3 அறிவிப்பு எப்படி. யாக்கூப் பார்த்து இஸ்ராயேல் கேட்டாங்க, ஒன்றுமல்ல, நீங்க பிறந்த உடனே எப்படி இருந்தீங்கன்னா. யாக்கூப் சிரிச்சு கேட்டாங்க, அப்படியே தக 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 அப்படியே குழந்தையா முன்னிக்கிறேன், கொஞ்ச
கொஞ்சம் வளர்ந்தவுடனே நல்ல ஓடி ஸ்ட்ராங் ஆகிடுங்க. இப்ப எப்படி இருக்கிறீங்க? தொடர்ந்து உடம்பெல்லாம் அப்படியே நடுங்கி நிக்கிறேன். முதல் அடையாளத்தை கொடுத்துட்டு 41 வயசுல எப்படின்னாங்க ரொம்ப துணிஞ்சு நிப்ப எதுவும் நான் முன்னாடி அடையிறேன். இப்ப கம்ப ஊனிட்டு துணிகிறேன். ரெண்டாவது அடையாளம் வந்துச்சுல்ல. கேட்டாங்க இல்லாத வயசுல ஒரு 30 வயசுல உங்களுடைய தலை எப்படி இருந்துச்சு? அப்படியே கருவில இருந்துச்சு. இப்ப எப்படி எல்லாம் வெளுத்து போய் வெள்ளியா இருக்குங்க. 3 அடையாளம் கொடுத்துட்டாங்க. அதுக்கு மேல இந்த அடையாளம் வேணும் வாங்க எடுத்துட்டு போனாங்க. ஆனா நபிமார்களுக்கும் இதே நிலைதான். உலகம் யாரையும் விட்டு விடவில்லை. உலகம் எல்லாரையும் ஏமாற்றியது. நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். விழிப்பதற்குண்டான அடையாளங்கள் நாம் இன்னும் தயாராக இல்லை. மரணம் நம்மை துரத்துகிறது என்று எப்படி அதை சிந்திக்கின்றோம்? மரணம் நம்மை துரத்திக் கொண்டிருக்கிறது என்று ஒரு வழியை சிந்தித்து விட்டால் வாழ்க்கையில் அல்லாஹ்வை மறந்து ஒரு நொடியை உடனடியாக நடக்க மாட்டார். ஹதீஸில் இப்படி ஒரு வாசகத்தை சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு தலையில் முதல் முடி நரைக்குகின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு தலையில் முதல் முடி நரைக்குகின்ற பொழுது பக்கத்தில் உண்டான தலையில் கருமுடியை பார்த்து வெளுத்த முடி சொல்லுமா மாநிலத்தின் ததையும் இல்லா காலத்தில் உகத்திகா வெளுத்த முடி பக்கத்தில் உண்டான கருநரையை பார்த்து சொல்லுமா இஸ்தரித்தி நான் வெளுத்து விட்டேன் பக்கத்து கருவல் மூத்த நீயும் தயாராக மனிதனுக்கு அடையாளத்தை உஷார்படுத்து வெளுத்து 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 உன்னை வெளுத்து சாயம் பூச தூக்கி செல்ல போகிறோம் என்று மூத்துக்குண்டான அடையாளத்தை ஞாபகப்படுத்து என்று ஒவ்வொரு முடியும் நரைக்குகின்ற சமயம் மனிதனுக்கு உணர்த்துகிறது. ஆனால் மனிதன் உணர்வதாக இல்லை. மனிதன் உணர்வதாக இல்லை. ஆனால் அல்லாஹ் உணர்த்துகின்ற அடையாளங்கள் உணர்த்தி காட்டுகின்றதா இருக்கு. அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு அனஸ்ரது அறிவிப்பாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கப்படும். ஏன்னா உலகத்திலேயே அதிக வருஷம் வாழ்ந்தவங்க 950 வருஷங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து இப்படி ஒரு கேள்வி முன்னாடி கொடுக்கப்பட்டுச்சு. நீங்க 950 வருஷம் வாழ்ந்துட்டீங்க. இப்ப மௌத்தா போய் கபருக்கு போயாச்சு. இப்ப உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் கபரின் வாழ்க்கையும் வைத்து பார்க்கும் பொழுது உலக வாழ்க்கை உங்களுக்கு எப்படி கேட்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை கேட்கப்படுது உலகத்தில் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை, உலகத்திலேயே 950 வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படின்னு கேட்டார். அப்ப அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை நாம் எல்லாம் எப்படி எடுக்க போறோம் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஒரு பணக்காரன் அழகான ஒரு வீட்டை கட்டினார். ஒரு பணக்காரன் அழகான ஒரு வீட்டை கட்டினார். அந்த வீட்டினுடைய முன்வாசல் வழியாக நான் உள்ளே நுழைந்தேன். வீட்டுடைய ஹால் இருந்துச்சு. ஹால்ல போய் கொஞ்ச நேரம் அப்படியே களைப்பு ஓய்வதற்காக கொஞ்சம் சாய்ந்து உட்கார்ந்து பின்வாசல் வழியாக வெளியே வந்தேன். தாயினுடைய உலகம் என்ற இவ்வளவு பெரும் மாளிகைக்குள்ளே தாயின் வயிறு என்கின்ற புனிதமிக்க இடத்திலிருந்து வெளியிலே வந்து முன்வாசல் வழியாக உலகம் என்ற இந்த மாளிகைக்குள்ளே நுழைந்து உலகம் என்ற இந்த மாளிகைக்குள்ளே 950 என்பது 95 நிமிஷத்தை கொண்டு 950 செகண்ட் மாதிரி உட்கார்ந்து கபர் வழியாக அல்லாஹ்வை தேடி வெளியே போயிட்டேன். முன்வாசல் வழியாக நுழைந்து ஹால்ல உட்கார்ந்து பின்வாசல் வழியாக வெளியே போயிட்டு இந்த உலக வாழ்க்கை முடிந்தது. 950 வருஷம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் எங்கே? இங்கே 40க்கும் 60க்கும் மத்தியிலே அல்லாடி கொண்டிருக்கின்ற நம்முடைய உலக வாழ்க்கை எங்கே? நம்முடைய உலக வாழ்க்கை எங்கே? நாம் உலகத்திலே எதை தேட வேண்டுமோ அதை மறந்து எத்தனையும் தேடுகின்றோம். எதை தேட வேண்டுமோ அதை மறந்து அத்தனையும் தேடுகின்றோம். ஏன் இவ்வாறு செய்யணும்? நம்முடைய முதல் கேள்வி நான் ஏன் இவ்வாறு செய்யணும்? அல்லாஹ்வை ஏன் வணங்கணும்? நானா முடிக்கிறேன், நானா குளிக்கிறேன், நானா சம்பாதிக்கிறேன், என் பொண்டாட்டி ஆக்கி போடுற சாப்பிடுறேன், நானா உழைக்க போறேன், உழைச்சிட்டு திரும்பி வர்றேன், இதை எதுக்கு அல்லாஹ்வுடைய உழைப்பு என்றுதான் நம் மனதை கேட்கிறது. என்னதான் அடித்து கஷ்டப்பட்டு நம் மனதை அடக்கி தொழுக போனாலும் நம் மனசு எல்லாத்தையும் கேட்கிறாங்க. கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கிறேன், நான் ஏன் அல்லாஹ் வணங்கணும்? இந்த கேள்வி நமக்கல்ல. அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்க, இறைவா நீ எல்லாருக்கும் நியாமத்தை கொடுத்தேன் என்று என்னுடைய நியாமத்தை உன்னுடைய நியாமத்தை உலகம் முழுக்க பறைசாட்டுகிறாயே. அல்லாஹ்வுடைய நியாமத்தை எண்ணுவதற்கு முனைந்தால் நீங்கள் எண்ணி முடிக்க முடியாது என்று நீ பெருமை பாராட்டுகிறாய். அப்படி என்ன நியாமத்தை நீ அதிகமாக கொடுத்துட்டேன்னு கேட்டாங்க. யார்? நாம் அல்ல, நம்மை போன்ற சராசரி அறிவுள்ளவர் அல்ல, நபிமார்கள். அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதாக வரலாறு எடுத்து சொல்கிறது. எங்களுக்கு அப்படி என்ன நியமத்தை நீ கொட்டி தந்தார்? தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொன்னார், தனஃபஸ் அப்படின்னா
இழுத்து மூச்சு விட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, வெளியில் விட்ட மூச்சை திருப்பி தருகிறேனே, அதுதான் என்னுடைய நியாமத்துகளிலே மிக தாழ்ந்த நியாமத்து. இன்னைக்கு மூச்சு போச்சு, ஒண்ணுமே இல்லை. மூச்சு நின்று போச்சு, ஒண்ணுமே இல்லை. ஆனா அல்லாஹ் சொன்னார், மூச்சை வெளியிலே விட்டுவிட்டு உள்ளே இழுப்பதற்கு நான் சக்தியை தருகிறேனே, இது நான் கொடுத்த நியாமத்திலே குறைந்த தரஜா. இதுதான் இதை விட ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய குறைந்த தரஜா. மூச்சை வெளியிலே விட்டவர் உள்ளே இழுப்பதற்கு நான் சக்தியை நான் தந்தது, இது நியாமத்தினுடைய குறைந்த தரஜா. நான் இப்படி நினைத்து பார்த்தால் அல்லாஹ்வை நான் எப்படி அன்போடு தேடி இருக்க வேண்டும்? நம் மரணத்தை நினைச்சு வணங்க தேவையில்லை, அல்லாஹ்வை நாம் எப்படி தேடி இருக்க வேண்டும்? அதற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் வாழ்க்கையில் அழுகிறார்கள், தேம்பி அழுது அல்லாஹ்விடம் துஆ செய்து அழுது கண்கள் எல்லாம் பூத்து, கண்கள் வெள்ளி விழுந்து, பார்வை மறைந்து மங்கி போய், அதில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை மங்கியதற்கு பின்னால் அல்லாஹ் அழைத்து கேட்டானாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து. அல்லாஹ் கேட்டானாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, யா ஷுஐப், யா நபி அல்லாஹ், எதற்கு நீங்கள் இவ்வளவு அழுது? உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கண்கள் பலத்து, கண்கள் புழுத்து, கண்கள் வெள்ளையாகி, கண்களே பார்வை இழக்கக்கூடிய அளவுக்கு ஏன் அழுதீங்க? சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்டானாம், அத்தஹவ்வுஃபும் மினன்னார், நான் படைத்த நரகத்தை நினைத்து பயந்து அழுகிறீர்களா, அல்லது அஷௌகன் இலல் ஜன்னா, சுவரத்தை வேண்டும் என்று ஆசைப்பட்டு அழுகிறான்? அழுது கண்கார வண்டி போச்சு. இப்ப அல்லாஹ் கேட்கிறான், அஷௌகன் மினன்னார், அஷௌகன் இலல் ஜன்னா, நரகத்தை பயந்தார், சுவனத்தை ஆசைப்பட்டார், எதற்கு அழுதீர்கள்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? திரும்ப அல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னை நீ புரிந்து கொண்ட விதம் இவ்வளவுதான். இப்படி ஒரு தைரியம் யாருக்குமே வரும்? இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாங்கி என் நரகத்தை பயந்தியா சூனத்தை கேட்டான்னா, ஒண்ணு நரகத்தை பயந்தோம் நாங்க சொல்லுவோம், அல்ல சூனத்தை எடுக்கிறோம், இல்ல சூனத்தை ஆசைப்படுத்தமா தூக்கி உள்ளதைக்கு போட்டுருக்கோம். ஆனா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி, என்னை அவ்வளவு கேவலமாக இடை போட்டுட்டேன். அல்லாஹ் கேட்டாங்க, நான் என்ன கேவலமா இடை போட்டேன்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களாம், நரகத்தை பார்த்து அழுகுவதற்காகவா எனக்கு நபியுல்லாஹ் என்ற வட்டத்தை தந்து ஈமானிலே உறுதியை தந்தாய்? நான் ஏன் நரகத்தை பார்த்தார்கள், நரகத்தை வைத்தார்கள்? சுவனத்தை ஆசை வைத்து என்று சொன்னால், நபிமார்களாக அனுப்புகின்ற பொழுது எங்களின் ஈமானுடைய தரஜா உயர்ந்த இடம் தெரிந்துதானே, சுவனத்திற்கு தகுதியானவர் என்று தெரிந்துதானே நபியாக அனுப்பினார். நான் என் சுவனத்தை ஆசை வைத்தால போகிறேன் சொல்லிவிட்டு சொன்னார்களாம், இவைகள் கூட உன்னுடைய ரஹமத்தினால் நரகம் வேண்டாம் என்றால் நீ மன்னித்து விடப் போகிறார், சுவனம் வேண்டும் என்றால் நீ தந்துவிடப் போகிறார். ஆனால் உன்னுடைய லிகாவுல்லாஹ் என்ற தரஜா, லிகாவுல்லாஹ் என்ற நேருக்கு நேராக குர்ஆன் பறைசாற்றுகிறது, யாராயினும் அல்லாஹ்வை நேரடியாக பார்க்க முடியாது கியாம நாளையில் என்று. அந்த கியாம நாளையிலும் கூட உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆரம்பத்தில் நீ எப்படியாவது என் கண்ணிற்கு கிடைத்திட மாட்டாய். நரகம் போய் தொலையட்டும், சுவனம் இங்கே ஓடட்டும், நீ என் கண்ணுக்கு கிடைத்திட மாட்டாயா என்றுதான் என் உள்ளம் துடித்தது. நம்பிக்கை இல்லையாய் என் உள்ளத்தை கிழித்துப்பார். உள்ளம் அல்லாஹ் 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 என்று உன்னை தேடி துடிக்கும், உன் ஆசைகளை துடிக்கும். நான் சொன்னது போய் என்றால் உள்ளத்தை கிழித்து பார்க்கணும். அப்பதான் அல்லாஹ் சொன்னானா, நான் சோதித்து பார்க்க சொன்னேன், உங்களுடைய அல்லாஹ்வுடைய தேட்டத்தை லிகாவுல்லாஹை புரிந்து கொண்டே உலகத்திலே சுவனம் உண்டு என்று சுபச்செய்தி கூறப்பட்டவர்கள் உண்டு. உலகத்திலே சுவனம் உண்டு என்று சுபச்செய்தி கூறப்பட்டவர்கள் உண்டு. நரகம் இல்லை என்று சுபச்செய்தி கூறப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் வரலாற்றிலேயே சரித்திரத்திலேயே அல்லாஹ்வை சந்திக்க சுபச்செய்தி கூறப்பட்ட ஒரே நபி ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். அல்லாஹ் சொன்னான், ஹனி அல்லக்க, உங்களுக்கு சுபச்செய்தி உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத முறையில் நான் தருகிறேன். என்னை சந்திக்கும் பாக்கியம் உங்களுக்கு, என்னுடைய ரிவா, என்னுடைய லிக்கா, கண்ணுக்கு கண்ணாக சந்திக்கும் பாக்கியம் உங்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் இபாதத்தின் மூலமாக அல்லாஹ்வை தேடிய ஆசையினால் அல்லாஹ் இறங்கி வந்தானே. அப்படி ஒரு தேட்டம் நம்மிடம் இருக்கிறதா? அவர்கள் அப்படி ஒரு தேட்டம் இருக்கிறதா? இதைதான் அல்லாஹ் எதிர்பார்த்தான். அமல்கள் செய்வது விடுதல்ல, வணங்கினேன் என்று சொல்வது விடுதல்ல, எடுத்து செலவழித்தேன் என்று சொல்வது விடுதல்ல. செலவழிப்பதிலே வணங்குவதிலே எத்துணை நொடிகள் அல்லாஹ்வை உள்ளம் தேடுகிறது என்பதுதான் விடுதல்.
சொல்லிவிட்டு அல்லாஹ் சொன்னானா, இவ்வளவு என்னை தேடி அழுத உங்களை நான் கண்ணியப்படுத்தாமல் இருக்க மாட்டேன், உங்களுக்கு என் நிக்கா உண்டு என்று சொன்னது மறுமையில் தான். உலகத்திலே உங்களை கண்ணியப்படுத்த விரும்புகிறேன். ஏன்? உங்களுடைய உள்ளம் என்னை பார்க்க வேண்டும் என்று துடித்த ஆசை எனக்கு பிடித்து போனது. உங்களை கண்ணியப்படுத்த நினைக்கின்றேன். உங்களுக்கு ஒரு வேலையால் வருவார், உங்களுக்கு ஒரு வேலைக்காரர் வருவார். அவர் சாதாரண நபர் அல்ல. உலகத்திலே குர்ஆனின் மூலமாக பறைசாற்றப்படக்கூடிய கல்லமல்லாஹ் மூஸா தக்லீமா, அல்லாஹ்வோடு பேசியவர் என்று குர்ஆன் பறைசாற்றக்கூடிய நபியாக மூஸா நபியாக வருபவர், நபியாக வரப்போவர், என்னோடு பேசக்கூடிய சக்தியை பெற்றவர். அந்த நபி தன் ஆரம்ப காலத்தை சீர்திருத்த பள்ளிக்கூடமாக உங்களிடத்திலே வந்து வருவார். உங்களுக்கு அவரை மாணவராக, உங்களுக்கு அவரை அசிஸ்டண்டாக, உங்களுக்கு அவரை வேலைக்காரராக தந்து என்னை நேசித்ததின் அடையாளத்தை உலகத்திலே கண்ணியப்படுத்தி பெருமைப்படுத்துகிறேன். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் ஒரு நபியை அனுப்பி ஏன் அல்லாஹ்வை உள்ளம் தேடியதை அல்லாஹ் அவ்வளவு பிரியப்படுகிறார். ஒரு நபியை தேடி நீங்கள் அடைந்ததினால், அல்லாஹ்வை தேடி உங்கள் உள்ளம் புறப்பட்டதினால், நாளை மறுமையல்ல உலகத்திலேயே கண்ணியப்படுத்த வேண்டும். அதனால் நபியை உங்களுக்கு வேலைக்காரராக அனுப்புறா. மூசாவுடைய வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். அவர்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமிடம் 9 வருடங்கள் அல்லது 10 வருடங்கள் வேலையாளாக இருந்தாங்க. வரலாறு கூறக்கூடிய உண்மை. நம்முடைய அவர்கள் எதை தெரிகிறது? நம்முடைய உள்ளம் எதை பிரியப்படுகிறது? நம்முடைய உள்ளம் எதை தேடி ஓடுகிறது? பணம் 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 என்று பணத்தின் மோகத்திலேயே வாழ்வை கழிக்கிறது. அரபியில பணத்துக்கு சொல்லுவாங்க, வெள்ளியாக இருந்தால் திருகம், தங்கமாக இருந்தால் தீனார். அதற்கு மாணிக்கப்படி தீனார் கேட்கப்பட்டுச்சு. தீனார் தீனாருங்கிறாங்க, வெள்ளி வெள்ளிங்கிறாங்க. வெள்ளினா என்ன, தீனார்னா என்னன்னா அருமையான ஒரு விளக்கம் சொன்னாங்க மாணிக்கப்படி தீனார். ஆனால் நம்ம உள்ள ஏற்றுக்கிறார். ஏன்னா நாம அதை தேடிதான ஓடுறோம். மாணிக்கப்படி தீனார் அழகான விளக்கம் சொன்னாங்க. அது தீனார் அல்ல, தீனும் நாரும், தீனும் மார்க்கமும் நெருப்பும் சேர்ந்ததுதான் தீனார். மார்க்கமும் நெருப்பும் சேர்ந்ததுன்னாங்க. புரியாம கேட்டாங்க, எப்படி காசுக்குள்ள போய் மார்க்கமும் சேருது நெருப்பும் சேருதுன்னாங்க. மாணிக்கப்படுத்தினார் அழகான விளக்கம் சொன்னாங்க. உலகத்திலே பணம் தேவைதான். அந்த பணத்திற்காக அளவோடு அல்லாஹ் கொடுத்திருக்கும் முறையோடு அல்லாஹ்வுடைய உதவியோடு அந்த பணத்தை தேடி அந்த பணத்தை முறையான வழியை சம்பாதித்து முறையான வழியை கொடுத்து ஏழைகளின் சிரிப்பை பார்த்து நீ கபருக்கு போனால் அந்த பணம் உனக்கு தீன், உன் மார்க்கம் உனக்கு சுவன். அல்லாஹ் காட்டிய வழியில்லாத மற்ற வழியிலே தேடி, அல்லாஹ் காட்டாத வழியிலே முறையற்று சம்பாதித்து முறையற்று சேமித்து வைத்து உன் வயிற்றை நீ நிரப்பினார். அது நார், உனக்கு உலகத்திலும் நெருப்பு, நாளை மறுமையிலும் நெருப்பு. அதை சுருக்கிதான் அல்லாஹ் தீனார் என்று. தீனும் நாரும், தீனார் என்பது தீனும் மார்க்கமும் நெருப்பும் சேர்ந்து விளக்கம் சொன்னாங்க. இன்னைக்கு நம்முடைய அறிவை கொஞ்சம் ஏற்றாலும் இன்னும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஏன்னா ஷைத்தான் நம்மை கனவிலேயே வாழ வச்சுட்டு இருக்கு. கனவை தாண்டி நாம் இன்னும் வெளியே வரல. மனுஷன் எதை வேணாலும் விட்டு கொடுப்பான், பணத்தை விட்டு கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. ஒரு குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா படகுல சவாரி வைக்கிறாங்க, படகுல சவாரி வைக்கிறாங்க. அப்ப படகுல உள்ள யாருக்கு குடும்பத்துல போற 6 பேருக்கு யாருக்கு நீச்சல் தெரியும். அவ படகு குடும்ப தலைவர் படாது படகு லேசா தெரியும் உள்ள உழுந்துது. உடனே இதெல்லாம் கத்துனாங்க, அப்பா வந்து காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு. உடனே அவங்க தண்ணிக்குள்ள ஒண்ணு சொன்னா, என்னை காப்பாத்துறவனுக்கு 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் வெற தூக்கிட்டே ஆடணும். கடகோடியில ஆட்டுக்கு வெளியே ஒருத்தனா கொட்டார வேகமா உள்ள போய் வேக வேகமா ஓடி போய் நீஞ்சு போய் அவனுக்கு பிடிச்சிட்டு பாதி தூரம் இழுத்துட்டு வந்தான். இழுத்துட்டு வந்தோன்னு கொஞ்சம் உஷாராயி பார்த்தான். இவனுடைய நீங்க உடையும் பார்த்தான். இவனை பார்த்தா ஏழமா இருக்கிறான். நாம வேற 1 லட்சம் 1 லட்சம் என்ன காதல் கேட்டுருக்குமோ, பரவாயில்ல ஏறப்பையதான் 50,000 கொடுத்துடலாம். 1 லட்சம் எவன் கேட்க போறான், 50,000 கொடுத்துடலாம். மனசுக்குள்ளே எங்க பாதி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். 50,000 கொடுத்துடலாம், 1 லட்சம் வேஸ்ட் தேவையில்லை, 50,000 கொடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் அப்படியே தள்ளி கொஞ்சம் இழுத்துட்டு வந்தான். கொஞ்சம் உஷாராச்சு, மூஞ்ச பார்த்தான். சேவிங்கே பண்ணாம அப்படியே தாடி செய்வனதான்னா இஸ்லாத்துல சுண்ணத்தாடி இல்ல, அடகோட கோலத்தை வருது. கவலையா ஒருத்தன் இருக்கிறான்னு அந்த தாடியை பார்த்தா தெரியும். அதனால பார்த்தான், இவன் ரொம்ப கவலையா அடிபட்டு இருக்கா போல இருக்குது. இவனுக்கு எதுக்கு 50,000 25,000 கொடுத்தா போதும், எனக்கு கேட்கவா போறான். 25,000 கொடுத்தா போதும், 50,000 தரணுன்னே உடனே கேட்கவா போறான். 25 கொடுத்துக்கிறாங்க. அப்படியே இழுத்துட்டு வந்து வேகமா கரையில கொண்டு போட்டு வயிற்று அன்னைக்கு தண்ணி எல்லாம் வெளியே எடுத்தான். நல்லா முடிஞ்சு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. முடிச்சு பார்த்தான், பிச்சைக்கார போய் முனிச்சா போய் 25,000, இவனுக்கு 5,000 போதும்.
இவனுக்கு 5000 போதும். அதுக்கு விலையை கேட்க போறான். பிச்சைக்காரனுக்கு 5000 5 கோடி மாதிரி இவனை கேட்க போறான். தெரியும் அது கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகி நல்லா ஃப்ரெஷ் ஆகிச்சான். என்ன மனசு சொல்லிச்சு, இவனுக்கு எதுக்கு 5000, 5 ரூபா கொடுத்தா பத்தாது. இவனுக்கு இருக்க பிச்சைக்காரனுக்கு பிச்சைய 5 ரூபாங்கிறது ஓவர், இவனுக்கு எதுக்கு 5 ரூபா? கடைசியா ஊடி பண்ணா 1 ரூபாய் எடுத்து போட்டு உன் வேலையை பார்த்து நீ போ, என் வேலையை பார்த்து நான் வரேன். அவன் மனுஷனுடைய உள்ளம் இப்படித்தான். மனிதன் ஆபத்தில் மாட்டும் வரை அல்லாஹ்வை தேடுவான். பணம் முக்கியமாக கண்ணுக்கு தென்படாது. ஆனால் கரை ஒதுங்க 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 அல்லாஹ்வும் மறந்து விடுவான். அல்லாஹ்வுடைய உதவியும் மறந்துவிடும். மனிதன் தன்னிலைக்கு, தன்னை மறந்த கடவுளின் நிலைக்கு, ஷைத்தானின் நிலைக்கு போய்விடுவான். இதுதான் உலகம் கற்றுத் தரக்கூடிய பாடம். நபிகள் பெருமானார் அதற்கு அலியின் கரமுல்லாஹு வஜ்ஹா திர்ஹம் என்பதற்கு அழகான விளக்கம். திருகம் காசுக்கு சொன்னாங்க. திருகம்னா என்னன்னாங்க, அதற்கு அலியின் கரமுல்லாஹு அழகான விளக்கம் சொன்னாங்க. அது திருகம் அல்ல, தாருகம், கவலை உடைய வீடு. பணம் ஒருவனுக்கு அதிகமாக சேர 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 அவனுக்கு கவலையும் அதிகமாக சேரும். கவலை என்ற நோய் வர வேண்டுமானால் பணம் அதிகமாக வரணும்னா இன்னைக்கு உலகம் கற்றுக்கொண்டிருக்கிறது. சூழ்ச்சியில பணம் சேர்த்து வச்சோம் அன்னைக்கு சந்தோஷமா இருந்தா, இன்னைக்கு என்னைக்கு பிடிப்பான்னு தெரியாம மூச்சு கலைறான். பணம் சேர சேர அணில் சும்மா இல்ல, பணம் சேர சேர கவலைனாங்க. 10 வருஷம் நல்லா இருப்பான், இன்னைக்கு கணக்கு எடுக்கிறான். என்னைக்கு வெளியூருவான பயத்துல அவன் தூங்காம. நான் பேப்பரை பார்த்தவன் தெரியும், மக கல்யாணத்துக்காக 1.5 லட்சம் பேங்க்ல சேர்த்து வச்சானா, பேங்க்ல உள்ள பணமே அடிச்சு போச்சான். பேங்க்ல போய் திரும்ப கேட்டா அதுக்கெல்லாம் பணம் தர முடியாதுன்னா, போறதே சேர்த்து வச்சுட்டு வட்டி கிடைக்கிற ஆசைதான் போறான். அவன்கிட்ட 1.5 லட்சம் சேர்த்து வச்சு அவன்கிட்ட வச்சு அழிஞ்சு போனதுக்கு திரும்ப பணம் தர மாட்டேன். ஆனா பணம் சேர சேர இன்று உலகம் கற்றுக்கொள்கிறது. பணம் சேர சேர கவலை என்கின்ற நோயும் சேர்ந்து கொண்டே வரும். இஸ்லாம் சும்மா கற்றுத்தரவில்லை. நபிகள் பெருமானார் கற்றுத்தருவது சாதாரண வார்த்தை விளையாட்டுகள் அல்ல, வாழ்க்கையின் தத்துவங்களை நபிகள் பெருமானார் சுருக்கமாக அடக்கி கற்றுத்தந்தார். நாம் உலகத்திலே நம்முடைய நேசங்கள் எங்கே ஓடுகிறது? நம்முடைய நேசம் எதை தேடி ஓடுகிறது? வரலாற்றில் சொல்லி காட்டுவாங்க. அதுக்கு அலிபுல் மோகிஸ் மிகப்பெரும் பெரிய இவர்கள் துஆ செய்கின்ற பொழுது இப்படி துஆ செய்வாங்க. அதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும். துஆ செய்யும் பொழுது இப்படி துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், நான் துஆ கேட்கிறேன், உன்னிடம் கரம் ஏந்தி எல்லா விதத்திலும் கேட்கிறேன். நான் என்னை அறியாமல் யா அல்லாஹ் எனக்கு நரக விடுதலையை தந்துவிடு என்று துஆ கேட்டால் எனக்கு நரகத்தின் விடுதலையை தராதே, நரகத்திற்கு உள்ளே போட்டு யாருக்கு நரகத்திலே போட்டு விடாதே என்று என்னை அறியாமல் கையேந்தினால் விடுதலை தராதே, உள்ளே போட்டுவிடு. சுவனத்தை தா என்று என்னை அறியாமல் கரம் ஏந்தினால் சுவனத்தை தராதே, சுவனத்திலிருந்து வெளியே துரத்து விட்டுவிடு. நான் எப்பொழுது என் நிலை மறக்காமல் நான் நானாக இருந்து, என் உள்ளம் என் உள்ளமாக இருந்து, என் உள்ளத்திற்குள்ளே நீ நிறைந்து, என் உள்ளம் முழுவதும் சந்தோஷத்தோடு சம்மதத்தோடு இறைவா உன்னை தேடுகிறேன் என்று எப்பொழுது துஆ கேட்கிறேனோ அந்த துஆ உனக்கு பிடித்திருந்து, அந்த துஆ உனக்கு பிடித்திருந்து அந்த நேரத்திலே நீ எதை பிரியப்படுகிறாயோ, சுவனம் வேண்டுமா, இவனுக்கு சுவனம் கொடுக்கலாமா, இல்லை இவனுடைய துஆவை கட்டிவிட்டு நரகத்திலே ஓட்டுவிடலாமா என்று நீ எதை ஆசைப்படுகிறாயோ அதை கொடு என்று அடிமுறை நோக்க அவங்க துஆ கேட்கிறாங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த தைரியம்? இதுவெல்லாம் தைரியம் அல்ல, நான் நேசிக்கிறேன், நான் தோற்க மாட்டேன் என்பதற்குண்டான அடையாள சின்னங்கள் இருக்கிறது. நான் நேசிக்கிறேன், நான் தோற்க மாட்டேன் ஒருபோது என் வாழ்க்கையிலே என்பதற்கு நான் அடையாள சின்னங்கள் இன்று துஆ கேட்கும் பொழுது எத்தனை நபருக்கு இந்த தைரியம் இருக்குது? யாராவது அப்படி ஆகுனா நான் நரகத்தை கேட்டா நீ நரகத்திலே போட்டு சொல்லுகிற தைரியம் வருமா? தைரியம் வர வேண்டும். நம் அமல்கள் மீது அல்ல, அல்லாஹ் மீது வைத்திருக்கின்ற பாசத்தில் நமக்கு அந்த தைரியம் வர வேண்டும். அல்லாஹ் கற்றுக் கொடுக்கக்கூடிய அடையாளங்கள் அன்பை மறந்து அல்லாஹ் நேசத்தை மறந்து வாழ்கிறோம். நாம் செல்லக்கூடிய கபரின் பக்கம் கபருக்கு என்ன செய்ய இருக்கிறது? அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு நபிகள் பெருமானார் கேட்டாங்க, யார சொல்லலாம், கபருக்குள்ளே ஒரு மனிதனை வைத்ததற்கு பின்னால் என்ன நடக்கும்? கபருக்குள்ளே ஒருவனை வைத்து விட்டால் என்ன நடக்கும்? அப்போ அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு நபிகள் பெருமானார் அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க. நபிகள் பெருமானார் ஒரு அழகான விளக்கம் சொன்னாங்க. ஒரு மனிதனை கபருக்குள்ளே வைக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த கபரின் நிலைமையிலே அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் சொல்லிட்டு, கெட்டவனாக இருந்தால் எப்படி இருக்கும் சொன்னாங்க.
பாறை ஒரு கீழே பாறை, மனிதன் மலையுடைய உச்சிக்கு போறான். உச்சிக்கு போய் அங்கிருந்து ஒரு முட்டையை தோக்கி கீழே போட்டா எப்படி நிலைமை? வெடித்து சிதறுவது போன்று மனிதன் கெட்டவனாக இருந்தால் கபருக்குள் அவ்வளவு மோசமான நிலையிலான கபரின் செயல் காத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தை நாம் விரும்பிக் கொண்டே இருந்தால் கபரின் மோசமான நிலை. சஹாபாக்களின் ஆச்சரியமான வரலாறுகள் இப்படி ஒன்று உண்டு. நான் நினைக்கிறேன் கபருக்குள்ள போயிட்டா அதே 6 அடி தோன்ற மாதிரி 6 அடியாக இருக்கும். அதனால கபருக்கு செய்யறதுக்கு நீங்க நம்ப மறுக்கிறோம். ஏன்னா நம்முடைய ஈமானுடைய பலகீனமாகிறது. கபருக்கு ஒரு அசைவு, ஒரு நெருக்கம் உண்டுனாங்க. அது சஹாபு முஆத் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டம். ஜனாசாவை தூக்கி செல்லப்படுகிறது. ஜனாசாவை கபருக்குள்ளே வைத்து தொழுகையெல்லாம் நடத்தி முடிக்கப்படுகிறது. எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் சஹாபு முஆத் ரலியல்லாஹுடைய கபரை சுற்றியே நபிகளார் நிற்கிறாங்க. கபரை விட்டு இன்னும் போகல, கபரை விட்டு இன்னும் விலகி போகல, கபரை சுற்றியே நிற்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, யார் சொல்லலாம், ஒருவர் மௌத்தானை அடக்கம் பண்ணிட்டா நீங்க துஆ செய்ய திரும்புவீங்களே, இன்னும் என்ன கபருக்கு பக்கத்திலேயே நிற்கிறீங்க? நபிகள் பெருமானார் பார்த்து கொண்டே இருந்து கடைசியாக சுப்ஹானல்லாஹ் நான் ஆச்சரியம், சுப்ஹானல்லாஹ் கேட்டாங்க. சஹாபாக்கள், யார் சொல்லலாம், கபருக்குள் வைத்ததற்கு பின்னால் ஏன் சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க? சஹாபு முஆத் கபர்ல வச்சு முடிஞ்சாச்சு, ஏன் சுப்ஹானல்லாஹ் சொன்னீங்க? அப்புறம் வீரபெருமானார் விளக்கம் சொன்னாரா, ஒன்றுமல்ல, இதுவரை மனிதர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பார்கள் கபருக்கு நெருக்க தெரியும், நெருக்கினால் மனிதனுடைய நிலா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உணைந்து அப்படியே ஒட்டிக்கொள்ளும் என்று கெட்டவருடைய வேதனை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சஅத் இப்னு முஆதையும் கபர் அப்படி நெருக்கியது என்றார். சஹாபாக்கள் ஆச்சரியமாக கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு முஆதுக்கு அந்த நிலைமை, நபிகள் பெருமானார் வித்தியாசத்தை சொன்னாங்க. இது கெட்டவர்களை நெருக்குகின்ற நிலைமை அல்ல, கெட்டவர்களை நெருக்குவது போன்று நெருக்கியது. இது கோபத்தில் அல்ல, பாசத்தில். ஆயிஷா அல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, இன்னலில் கபரி கபருக்கு ஒரு நெருக்கம் உண்டு சொல்லிவிட்டு சொன்னாங்க, அது மூமிகளை நெருக்கினால் எப்படி நெருக்கும் தெரியுமா? கல் உம்மி ஷஃபீகி, ஒரு குழந்தை 8 வயது 6 வயது 5 வயசு குழந்தை தாயிடம் ஓடி வருகிறது. தாய் குழந்தையை அணைக்கிறார். அணைக்கும் பொழுது குழந்தையின் மேலே வெதுவெதுப்பாக ஜுரத்திலே கொதித்தார். அந்த தாய் எப்படி அணைப்பார்? தன்னுடைய உடலோடு, தன் உயிரோடு, தன் உடம்போடு அல்ல, தன் உயிரோடு கெட்டி அணைப்பார். ஆனால் அந்த குழந்தை அப்பதான் சந்தோஷமா இருக்கு. தாய் கெட்டி அணைப்பா, என் பிள்ளைக்கு இப்படி நேற்றுடனே கெட்டி அணைப்பா. ஆனா அந்த குழந்தை அப்பதான் கொஞ்சம் வெதுவெதுப்பு குறைஞ்சி தாயின் அரவணைப்புல கொஞ்சம் இருக்கும். அப்படியே தாய் தன்னுடைய குழந்தையுடைய தலையை கோதி விடுவா. அப்ப குழந்தைக்கு கொஞ்சம் சுகமா இருக்கும். நபிகள் பெருமானார் சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதை கபர் இவ்வளவு நேசிக்கும் நான் நினைக்கல. ஒரு தாய் தன் மகனை கட்டி அணைப்பது போன்று சஅத் இப்னு முஆதை கபர் கட்டி அணைத்தது, அவ்வளவு கட்டி அணைத்தது. இப்பொழுது அல்லாஹ் விட்டு விடு என்று அல்லாஹ் சொன்னா கபர் விட்டுச்சு. அதை பார்த்து சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், நினைச்சு பாருங்க. அதை பார்த்த ஆச்சரியத்தில் கபர் அவ்வளவு நெருக்கி அல்லாஹ் விட்டுவிடு என்று சொன்னால் விட்டுவிட்டது. அதை பார்த்த ஆச்சரியத்தில் நான் சுப்ஹானல்லாஹ் சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நான் கபரை சாதாரணமா நினைச்சிட்டோம். கபருக்குள்ள போயிட்டா அதோடு மண்ணை போட்டு மூடிடு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஓவனை நீ பாரு, கபருக்குள்ள அவனே பார்த்துக்குவானு. இதுவல்ல, கபருக்கும் செயல் இருக்கிறது. அவைகள் இருந்து மீண்டு வர வேண்டுமானால் உலகத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலே இருக்கிறது. இன்னைக்கு இது நம்பிக்கை வராது. ஏன்னா செத்தவன் சுடுகாடுக்கு போனாதான் தெரியும். நாம் சுடுகாடுக்கு போயிட்டு திரும்பி வர போறது. ஆனால் இதுல யாருக்கும் நம்பிக்கை வர போறதில்லை. ஆனால் நம்பிக்கை வர வேண்டும். கபருக்கு அப்படி ஒரு தன்மை இருக்கிறது, கபருக்கு அப்படி ஒரு செயல் இருக்கிறது. நம்மையும் கபர் நெருக்க வேண்டும். கோபத்தில் அல்ல, பாசத்தில் நெருக்க வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை நமக்கு தர வேண்டும். அறிஞமான எத்துணை ஆச்சரியங்கள் தெரியுமா கபருடைய வாழ்க்கையின் விஷயங்களில். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மன்னரை கடந்து போறார். ஒற்றையடி பாதையாக மன்னரை கடந்து போறார். போகும்போது ஒரு தாய் மன்னருக்கு நேராக படுத்து தேம்பி அழுகிறார். மன்னருக்கு மேல் தேம்பி அழுகிறாங்க. படுத்து பாதையை கடந்து சென்ற ஈசா கேட்டாங்க, ஏமா இப்படி அழுகிறீங்கன்னா,
ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த பெண்மணி சொன்னார், எனக்கு இருந்தது ஒரே குழந்தை, ஆசையாக வளர்த்தேன், அன்போடு வளர்த்தேன், அவனுக்கு திருமணம் முடித்து அவளின் குழந்தையை என் மடியிலே தாளாட்ட வேண்டும் என்று அன்போடு வளர்த்தேன். இன்னைக்கு நமக்கும் அந்த ஆசைகள் எப்படி உண்டு? அந்த குழந்தை என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டது, அதனால் வருத்தத்திலே ஏங்கி தவிக்குகிறேன், என்னுடைய துக்கத்தை சொல்லி மாற முடியல. சொல்லிவிட்டு கேட்டார்களாம், நீங்கள் தான் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை தந்திருக்கின்றானே, மரணித்தவர்களை உயிர்ப்பிக்கும் சக்தி, என் குழந்தையும் எழுப்பி தரக்கூடாதா? இன்னும் கொஞ்ச நாள் என் குழந்தையோடு அப்படியே இருந்து என் குழந்தைக்கும் திருமணத்தை நடத்தி என் குழந்தையின் மடியை போட்டு தாளாட்டி சீராட்டி வளர்த்து நான் சென்ற பிறகு என் மகனை தூக்கக்கூடாதா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் தாய் கோரிக்கை வைக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்களாம், இறைவா அனுமதி தருகிறாயா? ஒரு தாய் இப்படி கதறுவது என் மனதிற்கு பரிதாபமாக இருக்கிறது, அவனை உயிர் கொடுக்க நீ சம்மதித்தால் நான் உயிர் கொடுத்து எழுப்புகிறேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கடமையேற்க அல்லாஹ் சம்மதம் கொடுக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய முதல் துஆவிலே கும்பு இதினில்லா என்று சொல்ல கபர் லேசாக அசைந்து கொடுக்க, இரண்டாவது கும்பு இதினி ரஹ்மான் என்று சொல்ல கபரின் மஞ்சள் எல்லாம் வெடிக்க, மூன்றாவது முறை கும்பு இதினில்லா என்று சொல்ல கபரில் இருந்து அடித்து பிடித்து அந்த மகன் அப்படியே மண்ணை உதறிவிட்டு வெளியே வந்தான். நினைச்சு பாருங்க அந்த தாயின் சந்தோஷம் எப்படி இருந்திருக்கு. இப்படி ஒரு நேரம் நம்முடைய காலத்துல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனால் அங்கே நடந்தது மண்ணை உளிர்த்தி விட்டு மகனார் வெளியிலே துள்ளி எழுந்து வந்தான். வந்தவுடன் கேட்டானா, எந்த படுவாவை என்னை வெளியிலே கொண்டு வந்தது? நான் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ், எந்த படுவாவை என்னை வெளியிலே கொண்டு வந்தது? திரும்பி பார்த்தா தாய் ஓரத்தை அழுதுகிறான். தெரிஞ்சு போச்சு, தாயுடைய ஓவரான ஆசை நம்மை வெளியில கொண்டு வர வச்சிருக்கு. பார்த்து விட்டு தாயை பார்த்து சொன்னானாம், உன் பாசம் அது தேவைதான், நான் திரும்பி விட்டேன், உன்னால் பாசத்தை அடக்க முடியவில்லைதான், ஆனால் காலத்தின் சுவடுகள் எல்லாவற்றையும் மாற்றிவிடுவேன் தாயே, அவசரப்பட்டு என்னை எழுப்ப சொல்லிவிட்டாயே, கொஞ்சம் இஸ்திரி, நீ பொறுமை செய்து வஹதசிரி, கொஞ்சம் நல்லதாக எனக்கு அமல்களை அனுப்பி வைத்திருக்க கூடாதா என்று ஒரு மகன் கேட்டார் என்றால் கபரிலே எதை தேவைகள் நினைத்து பாருங்கள். கண்ணியமானது ஹதீஸின் வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. இன்று நம்ம மறுக்கலாம் சிலர்கள், வார்த்தை இப்படியே வருகிறது, இஸ்திரி, நீ கொஞ்சம் பொறுமை செய்து எனக்காக நன்மையை அனுப்பி வைத்திருந்தால் நீ எழுப்பியதை விட கபருக்குள்ளே சந்தோஷமாக இருந்திருப்பேனே, என்ன வேலை செய்து விட்டாய் என்று தாயை பார்த்து கேட்டுவிட்டு திரும்ப ஈசா நபியை பார்த்து கேட்டானா, யா நபியல்லாஹ், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், தாயே உலகத்தில் வாழ வைத்துவிடு, எனக்கு என் மகனுக்கு திருமணம் முடித்து என் மகனுடைய மகனோடு நான் கொஞ்சம் விளையாடி அவன் என் மீது சிறுநீர் அளித்து நான் ஆசுவாசப்படுத்தி என்னை சந்தோஷப்படுத்தி என் கண்கள் என் பேரனோடு ஓடி விளையாடி நான் மூத்தாகி என் பிள்ளை கிழவனானதுக்கு பின்னர் மூத்தாகணும்னு கேட்டு ஏற்பு சொன்னாங்க. ஆனால் வெளியிலே வந்த மகன் சொன்னால், யா நபியல்லாஹ், உலக வாழ்க்கை வேண்டாம், என்னை அட்டன் டைம்ல மூத்தாக்கி உடனே கபருக்குள்ள போட்டு நீங்களே அடக்கம் செஞ்சிருங்க சொல்லிவிட்டு ஒரு கோரிக்கையை சேர்த்து சொன்னானா, யா நபியல்லாஹ், நீங்கள் கபருக்குள்ளே வைக்குவதற்கு முன்னால் நீங்கள் கபருக்குள்ளே வைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்விடம் எப்படி என் தாய் ஆசைப்பட்டதற்காக துஆ செய்தீர்களோ அதுபோன்று துஆ செய்யுங்கள். இன்னொரு முறை, யா அல்லாஹ், இவருக்கு சக்கராத்தின் வேதனை கொடுக்காதே, ஒரு நேரம் அனுபவித்து விட்டால் இரண்டாவது நேரமும் அந்த வேதனை வேண்டாம் என்று துஆ செய்யுங்கள் என்று சொல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து சக்கராத்தின் வேதனை இல்லாமல் கபருக்குள்ளே மீண்டும் அடக்கம் செய்யப்படுகிறார் என்ற வரலாறு எல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்ற வாரம் கபருக்குள்ளே மனிதனுக்கு எத்தனையோ விஷயங்கள் தேவைப்படுகிறது. இன்னும் வரலாறு எத்தனையோ விஷயங்கள். அதாவது ராபியத்துல் அதவியாவுடைய வாழ்க்கையின் விஷயம் எழுதுறாங்க. ராபியத்துல் அதவியா மூத்தானதுக்கு பின்னாடி பிஷார் இப்னு காலிப் இப்னு பஹரானி அப்படிங்கிற இவர் ராபியத்தின் அதவியாவுக்காக துஆ செய்யறாங்க. இந்த பெரிய வலியில்லாவுக்காக துஆ செய்து விட்டு பகலெல்லாம் முடிந்துவிட இரவிலே தூக்கத்திலே ராபியத்துல் அதவியாவை கனவுல பார்க்கிறாங்க. பார்த்து விட்டு கேட்டாங்கன்னா, நான் துஆ செய்தேனே உங்களிடம் வந்ததான்னு கேட்டாங்க. ராபியத்துல் அதவியா சொன்னாங்கன்னா, நீங்கள் துஆ செய்தீர்கள், எனக்கு ஒரு மலக்கு கபருக்குள்ளே
தங்க தட்டிலே பட்டுதான் மூடப்பட்ட ஒரு பொருளை கொண்டு வந்தால் உங்களுக்கு உங்களுடைய உலகத்திலிருந்து நீங்கள் வாழ்ந்த காலத்திலே சந்தித்த ஒரு மனிதனிடத்திலிருந்து உங்களுக்குண்டான பொக்கிஷம் வந்திருக்கிறது என்று கபரிலே வந்து தந்துவிட்டு சென்றார். சொல்லிவிட்டு ராபியத்தில் அகதியா சொன்னார்களா, இது எனக்கு மட்டுமல்ல உலகத்திலே வாழ்ந்து மறைந்த எத்துணை நல்லடியார்கள் உண்டோ அத்துணை நல்லடியார்களுக்காகவும் எத்துணை மனிதர்கள் மரணித்தார்களோ அத்துணை நபர்களுக்காகவும் உலகத்திலே எங்கெங்கெல்லாம் நினைத்து துஆ செய்யப்படுகிறதோ அத்துணை நபரின் துஆவும் இது போன்று கபருக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. இந்த கபரும் தேடுகிறது, மனிதனும் தேடுகிறார். உலகத்திலே அல்லாஹ்வை தேட மறந்தவர், அல்லாஹ்வுடைய பாசத்தை மறந்தவனுக்கு கபரின் வேதனையை குறைப்பதற்கு, கபருடைய நெருக்கத்தை குறைப்பதற்கு, கபரின் வேதனையை விட்டு விலகுவதற்கு இது போன்று நம்முடைய வசீலாக்கு, நம்முடைய துஆக்கு, நம்முடைய அன்பளிப்புகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இறுதியாக ஒரு விஷயம், சுஃபியான் ஒய்யினார் ரஹ்மத்துல்லாஹ் வலியுல்லாஹி சொல்லி காட்டுவார்கள். ஒரு மனிதனுடைய அன்பாத்து அஹ்மதிய துஆ, மௌத்தானவர்களுக்கு உங்களின் துஆ ரொம்ப முக்கியம். நீங்க யாசின் தான் ஓதக்கூடாதுங்கிறான், சாப்பாடு தான் கொடுக்க போறாங்கிறான், மனதாலாவது நினைச்சு துஆ செய்யுங்க. சுஃபியான் ஒய்யினார் சொன்னாங்க, அது அன்பாத்து மௌத்தானவர்கள் அஹ்மதிய துஆ உங்களுடைய துஆவிற்கு ரொம்ப 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 காத்து கிடக்கிறார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், மினல் அஹ்யா இலத்தஆ, உயிரோடு உள்ளவன் எப்படி வேலைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும் என்று ஏங்குகிறாரோ அதுபோன்று மௌத்தானவர்கள் நொடிக்கு நொடி என் கபருக்கு அமல் வராதா, என் கபருக்கு நன்மை வராதா, யாராவது அனுப்ப மாட்டார்களா என்று மனிதன் உணவிற்கு ஏங்குவதை போன்று மௌத்தானவர்கள் கபரிலே தன் கபரை விசாலமாக்குவதற்காக உங்களிடம் நன்மை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சுஃபியான் ஓய்யார் இது போன்று பெரியாருடைய வரலாறுகள் எல்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. உலகத்திலே வாழ்கிற காலத்தில் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை மறந்து விடுகிறோம், ஷைத்தானுடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறோம், அல்லாஹ்வின் அன்பை இழக்குகிறோம். மௌத்தாகுவதற்கு முன்னால் சீர்திருந்த வேண்டும். நம்மால் குறைந்தபட்ச அளவுதான் அமல் செய்ய முடிகிறது என்று சொன்னார். பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இப்படிப்பட்ட நல்ல அமல்களை நம்முடைய கபருக்கு தரக்கூடிய பாக்கியம் வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உலகத்திலிருந்து மன்னரை சென்று நாளை மஹ்ஷரிலே எழுப்பப்படும் வரை உண்மையான மூமின்களாக கபருக்குள்ளும் நல்ல முறையில் மின் நௌமத்தன அரூஷ் என்ற புதுமாப்பிள்ளை தூங்குவதை போன்று சுகமான தூக்கத்திற்கு தகுதியானவர்களாக உலக வாழ்க்கையை செழுமையாக்கி தந்து நம்முடைய கபரின் வாழ்க்கையும் அல்லாஹ் செழுமையாக்கி தந்து முடிவானாக என்று அல்லாஹ்விடம் இருகரம் வேண்டியவனாக என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. யா சய்யதி இர்ஹம் லனா, 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 யா சய்யதி இர்ஹம் லனா. அல்லாஹ் 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 கூறுங்கள். அல்லாஹ் 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 அல்லாஹ். மணியாம் நாமம் முஹம்மது, உள்ளத்தின் ஜோதி நாமம் முஹம்மது, கண்ணின் மணியா நாமம் முஹம்மது, உள்ளத்தின் ஜோதி நாமம் முஹம்மது. யா சய்யதி இர்ஹம் லனா, யா சய்யதி இர்ஹம் லனா, யா சய்யதி இர்ஹம் லனா, யா சய்யதி இர்ஹம் லனா. அல்லாஹ் 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 கூறுங்கள். அல்லாஹ் 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 அல்லாஹ். கேட்பானே இறைவன் ஏதோடு வந்தாய், கேட்பானே இறைவன் ஏதோடு வந்தாய், நானும் கூறுவேன் நாமம் முஹம்மது. கேட்பானே இறைவன் ஏதோடு வந்தாய், நானும் கூறுவேன் நாமம் முஹம்மது. யா சய்யதி இர்ஹம் லனா, யா சய்யதி இர்ஹம் லனா, யா சய்யதி இர்ஹம் லனா, யா சய்யதி
அல்லாஹ் அல்லாஹ். கபரிலே என்னை அன்பரே வைத்தால் ஓ